அன்பாக்ஸ் உலக அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரோஷினி. உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிறீங்களா? அந்த வகையில இன்னைக்கான முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா, காஷ்மீர் பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த நிலையில இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்புல பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி சேதம் ஏற்படுத்தியது. அதற்கு எதிராக பார்த்தோம்னா 2 நாடுகளுக்குமே போர் வர நிலையில இருந்ததில்ல. திடீரென 2 பேருமே பரஸ்பரம் பேசிக்கொண்டு மேற்கொண்டுள்ளனர். அது இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா, சமீபத்துல இரு நாடுகளுக்குமே நடுவுல போர் ஏற்பட இருந்த நிலையில தான் தான் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தியதாக சமீபத்தில் அவருடைய எக்ஸ் பதிவிலுமே அவர் போட்டிருந்தார். இதற்கு மத்திய அரசு ஒரு பக்கம் மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் போன்றவர்கள் எல்லாருமே கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய எக்ஸ் பதிவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு பார்த்தோம்னா, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் தாய்லாந்து, கம்போடியா, காங்கோ மற்றும் ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட இருந்த நிலையில் தான் நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்தி வைத்ததாக அவருடைய பதிவில் போட்டுள்ளார். அது இல்லாம ஒரு மாதத்திற்கு அட்லீஸ்ட் ஒரு மோதல்களை நிறுத்தி வைத்தேன் என்று நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டுமே அவர் பதிவிட்டிருக்கார். கடைசியில என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, மில்லியன் கணக்கான உயிர்களை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டுமே அவருடைய எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ளார். மீண்டும் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போர் விவகாரம் குறித்து கருத்து கூறியிருப்பதால் இப்ப சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, பொருளாதாரத்தை தேடி மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, ஈராக், எஜிப்த், பாகிஸ்தான் போன்ற பல்வேறு நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவுமே பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைவதற்கு பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பயணத்தின் போது உயிரிழப்பு சம்பவங்களுமே நிறைய நடந்து வருகின்றது. இது இல்லாம பார்த்தோம்னா, இப்போ ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில இருந்து 154 பேர் மத்திய தரைக்கடல்ல பயணம் சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள நுழைவதற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஏமன் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அகதிகளுடைய படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஏமன் கடற்படையினர் தகவல் அறிந்தபடி விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 12 அகதிகளை உயிருடன் மீட்கப்பட்டனர். 68 பேர் உயிரிழந்தனர். மேலும் 74 அகதிகள் கடல்ல மாயமான நிலையில் அதிகாரிகள் ஒருவேளை அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 வருடங்களுக்கு மேலாக நீடித்து கொண்டு வந்துட்டு இருக்குது. இந்த வகையில ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குறதும், உக்ரைன் ரஷ்யா மேல தாக்குறதும் இரு நாடுகளுமே மாறி மாறி தாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில ரஷ்யாவுடைய ராணுவ விமான தளத்தை மேல உக்ரைன் இப்போ ட்ரோன்கள் வீசி தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அங்கதான் பார்த்தோம்னா உக்ரைனை தாக்குறதுக்காக ட்ரோன்கள்லாம் சேமித்து வைத்துட்டு இருக்காங்க. அந்த பகுதி இப்போ முற்றிலும் இப்ப எரிந்து கொண்டு வந்துட்டு இருக்குது. அது இல்லாம பார்த்தோம்னா, ரஷ்யாவுடைய தெற்குல கப்பல்களை தயாரிக்கும் நிறுவனம் மீதுமே உக்ரைன் ஒரு ட்ரோனை வீசி தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. இது இல்லாம ரஷ்யாவுல ஒரு எரிவாயு குழாயிலுமே ட்ரோன்கள் வீசி தாக்குதல் நடந்தது. அது இல்லாம இந்த தாக்குதல்ல 3 பேர் இப்போ பலியானார்கள். இதற்கிடையே உக்ரைன் ஏவிய 112 ட்ரோன்களை ரஷ்யாவுடைய எல்லையிலேயே அழித்ததாக ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நள்ளிரவுல வான்வழி தாக்குதலையுமே முறியடித்ததாக அவங்க தெரிவித்துக் கொண்டுள்ளனர். அது இல்லாம பார்த்தோம்னா, நம்மளுடைய அமெரிக்கா ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா, உக்ரைன் இடையேயான போர் நிறுத்துவதற்காக நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதை ரஷ்யா ஏற்கவில்லை சொல்லிட்டு அவர் கூறியுள்ளார். இதனால் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா நடுவில் மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவின் அருகில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்கா ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்ட நிலையில் உக்ரைன் ரஷ்யா மீது அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.